திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கோபக்கார அம்மாவின் பிள்ளையாக இருப்பது பெரும்பாலும் ஒரு பெரிய வரமாகும். கடுமையானவர்களாக, வளைந்து கொடுக்காதவர்களாக, ஏன் முரட்டுத்தனமானவர்களாக தோன்றும் தாய்மார்கள் இருக்கிறார்கள். ஆனால் காலப்போக்கில் நீங்கள் உணர்வீர்கள், அவர்களின் வலிமைதான் உங்கள் வலிமையை வார்த்தெடுத்தது என்று. எல்லாவற்றிற்கும் உங்களை கடிந்து கொண்ட அந்த அம்மா உங்களை உடைக்க முயற்சிக்கவில்லை. நீங்கள் எப்படி உடையாமல் இருக்க வேண்டும் என்று கற்பித்தார். மற்றவர்கள் அவர்கள் போக்கில் விடுங்கள் என்று சொன்னபோது அவள் கற்றுக்கொள் என்று சொன்னாள். அதன் காரணமாகவே எப்படி நிற்க வேண்டும், எப்படி முயற்சி செய்ய வேண்டும், எப்படி போராட வேண்டும் என்று நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். அவளுடைய கண்டிப்பு கொடுமை அல்ல, அது அச்சமற்ற அன்பு, நல்ல குணத்தை உருவாக்கும் ஒரு வகை அன்பு. அவள் சந்தோஷத்திற்காக தன் குரலை உயர்த்தவில்லை. உங்கள் திறமைக்கு குறைவான ஒன்றில் நீங்கள் திருப்தி அடைவதை பார்ப்பதுதான் அவளுடைய மிகப்பெரிய பயமாக இருந்ததால் அவள் குரலை உயர்த்தினாள். அவளுடைய மிகப்பெரிய பயமாக இருந்ததால் அவள் குரலை உயர்த்தினாள். அவள் குரலை உயர்த்தியதாலேயே நீங்கள் உங்கள் திறமைகளில் உயர்ந்தீர்கள். அவள் குரலை உயர்த்தியதாலேயே நீங்கள் உங்கள் குணங்களில் உயர்ந்தீர்கள். அவள் குரலை உயர்த்தியதாலேயே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உயர்ந்தீர்கள். ஒவ்வொரு திட்டலும் ஒரு கேடயம், ஒவ்வொரு கடுமையான பார்வையும் ஒரு பாடம், ஒவ்வொரு வேண்டாம் என்பதும் சொல்லப்படாத ஒருவித அக்கறை. தான் சோர்வடைந்தாலும் உடையாத அந்த பெண் பலவீனமான குழந்தைகளை வளர்ப்பதே இல்லை. அவள் போராளிகளை வளர்த்தாள். உலகை எதிர்கொள்ள தயாரான போராளிகள், உறவுகளை எதிர்கொள்ள தயாரான போராளிகள், சவால்களை எதிர்கொள்ள தயாரான போராளிகள், போராட்டங்களை எதிர்கொள்ள தயாரான போராளிகள், ஏமாற்றங்களை எதிர்கொள்ள தயாரான போராளிகள். இவற்றையெல்லாம் சந்தித்தாலும் இவர்கள் இறுதியில் வெற்றியினை அடையும் போராளிகள், நிமிர்ந்து வாழும் போராளிகள். இப்போது புரியும் அவளுடைய கோபம் ஒரு பாதுகாப்பு என்பது. அவளுடைய கோரிக்கைகள் வழிகாட்டுதல், மேலும் அவளுடைய கடினத்தன்மை என்பது அன்பின் மிகவும் நேர்மையான வடிவம். வலிமையான தாய்க்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். உண்மையில் எது முக்கியமோ அதை கற்றுக் கொடுத்தார்கள். இது புரிந்தால் வாழ்க்கை உங்களுடையது என்று சொல்லி இந்த அருமையான பதிவினை இன்றைய சிந்தனையாக்கி, மேலும் இதே தன்மையுடைய என் தாய்க்கு இந்த பதிவினை சமர்ப்பணம் செய்து மகிழ்ந்து இனிய காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.